கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எனது அன்பின் நல் வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய பகலின் குளிர்ச்சியான நாளின் தியான வசனங்கள் லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 29 முதல் 32 வசனங்கள் முடிய. ஆண்டவரே, உமது வார்த்தையின்படி உமது அடியேனை இப்பொழுது சமாதானத்தோடே போக விடுகிறேன். பிரஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் உமது ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் தேவரீர் சகல ஜனங்களுக்கும் முன்பாக ஆயத்தம் பண்ணின உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது என்றான். இஸ்ரவேலுக்கு ஆறுதல் வரப்போவதற்காக இந்த உலகத்திற்கு வரப்போகிற இயேசு பாலனை நீ காணும் முன் மரணமடைய மாட்டாய் என்று பரிசுத்த ஆவியானவர் கூறியிருந்தார் என்று பார்க்கின்றோம். ஆகவே இயேசு பாலனை சிமியோன் கையில் ஏந்திய உடனே ஆவியில் அறிந்து சொல்லுகிறார், நான் இயேசு பாலனை பார்த்து விட்டேன், இனி நான் சமாதானத்தோட உலகத்தை விட்டு கடந்து போகிறேன் என்கிறார். உலகத்தில் உள்ள எல்லா ஜாதிகளுக்கும் இந்த இயேசு பாலன் பிரகாசிக்கிற ஒளியானவர் என்றும் அவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளாகிய நமக்கு மகிமையாகவும் சகல ஜனங்களுக்கும் ஆயத்தம் பண்ணுகிற இரட்சகராகிய தேவனை என் கண்கள் கண்டது என்று சிமியோன் கூறுகிறான் என்று பார்க்கின்றோம். சிறு கதை ஒன்று உண்டு. ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத தகப்பன் ஒருவர் இருந்தார். இஷ்டம் போல அவர் வாழ்ந்து வந்தார். இறுதியாக மரிக்கும் வேலை வந்தது. அவர் சொன்னார், நான் நிறைய தவறுகள் செய்திருக்கிறேன், அவைகளெல்லாம் என் கண்கள் முன்னால் வருகிறது, ஆகவே எனக்கு சமாதானம் இல்லாமல் கஷ்டமாயிருக்கிறது என்று சொன்னார். மனைவி பிள்ளைகள் சொன்னார்கள், இயேசுவை உங்கள் மனதில் ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்பா, அப்பொழுது சந்தோஷம் சமாதானம் கிடைத்துவிடும் என்றார்கள். அப்படியே அவரும் இயேசுவை ஏற்றுக்கொண்டார். சமாதானமாய் இந்த உலகத்தை விட்டு கடந்து சென்றார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பானவர்களே, நாம் இந்த உலகத்தில் இயேசு தெய்வத்தை ஏற்றுக்கொண்டவர்களாக வாழும்போதுதான் சமாதானமாய் இந்த உலகத்தை விட்டு கடந்து செல்ல முடியும் என்று பார்க்கின்றோம். அடுத்ததாக, இயேசுவானவர் என்னை பிரகாசிப்பிக்கிற ஒளியாயிருக்கிறார் என்றும் நான் அவருக்கு எல்லா மகிமையும் செலுத்துவேன் என்றும் இந்த இயேசுவானவர் என்னை இரட்சிக்கிறவர் என்றும் பாவ சாபம் நோயிலிருந்து விடுதலை தருகிறவர் என்றும் நாம் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை நாம் கற்றுக்கொள்கிறோம். இப்படி நாம் அவரை இதயத்துக்குள் ஏற்றுக்கொண்டு அவரை ஒளியாகவும் இரட்சகராகவும் அவர் ஒருவருக்கே மகிமையை செலுத்த வேண்டும் என்றும் கற்றுக்கொள்வோம். கர்த்தர்தாமே இந்த செய்தியை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காய் நன்றி. இப்போதும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக நன்றி. இந்த அருமையான பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஒளியாகிய உம்மை ஏற்றுக்கொண்டு பிரகாசிக்க அருள் தாரும். உமக்கு மகிமையை செலுத்த நீர் அருள் செய்யும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென். கர்த்தர்தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.